சரிகமபா நிகழ்ச்சியில சுமன்ராஜ் அபிஷேகாவ பெண்ணுக்கு தள்ளி முன்னாடி போய்கிட்டு இருக்காரு அப்படின்னும், கூடிய சீக்கிரத்துல அபிஷேகா அவர்கள் வெளியேறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோசியல் மீடியால ஃபுல்லாவே உலா வந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட்ல குட்டீஸ் எல்லாமே கலக்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீசன்ல சூப்பரா பாடுறவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல நிறைய பேர் வந்து அபிஷேகா சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து சுமன சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில குழந்தைகள சொல்லுவாங்க. இப்படி இந்த சீசன் வந்து இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கப்ப, ஃபுல் ஹைப் வந்து டோட்டலி அபிஷேகா மேல தான் இருக்கு. ஏன் ப்ரோமோஸே வந்தாலும் அபிஷேகாவோட ப்ரோமோஸ் தான் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க, கண்டிப்பா இந்த சீசன்ல அபிஷேகா தான் டைட்டில் வின்னரா வருவாங்க. ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நெனைப்பாங்க. ஆனா சரிகமபா நிகழ்ச்சிய முழுமையா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இப்ப சமீப காலமா சுமன்ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காரு. சுமன்ராஜ் கூடவே இன்னும் ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீசன்ல அபிஷேகா கூடிய சீக்கிரமே ஓரங்கட்டப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். சமீபத்தில கடந்த 3 வாரத்தில மட்டுமே சுமன்ராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 2 கோல்டன் ஷவருக்கு மேல வாங்கியிருக்காரு. அவர் பாட வந்தாலே நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை அவர் என்ன பாட்டு பாட போறாரு அப்படின்னு. அண்ட் பாடுனா கிளியர் ஷாட்டா அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கிட்ட அவ்வளோ ஒரு அப்ளாஸ் வாங்குறாரு. ரொம்ப சூப்பரா முன்னாடி போய்க்கிட்டே இருக்காரு. ஸோ இதே மாதிரியான ஒரு அடுத்தடுத்த வாரங்கள்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீசன்ல கவனிக்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள்ல சுமன்ராஜ் அவர்களுமே வந்துருவாரு. ஸோ அடுத்தடுத்த ஃபினாலேலாம் அவரு மேல தான் கான்சன்ட்ரேஷன் போகும். இது மாதிரி ஏகப்பட்ட முறை நடந்திருக்கு. அதே நேரம் அபிஷேகாவுக்கு மிகப்பெரிய ஹைப் தராங்க. நல்லா பாடுறாங்க. கோல்டன் ஷவர் வாங்குறாங்க. அதுலலாம் எதுவுமே இல்ல. ஆனா இந்த மாதிரி இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபினாலே வரைக்கும் அவங்கள வந்து ஹைப் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரோமோஸ்லலாம் காட்டுவாங்க. பட் ஃபினாலேக்கு முன்னாடி அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த முறை அபிஷேகாவுக்கு வந்துருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. ஏன்னா ரொம்பலாம் வேணாம். கடந்த சீசன்ல இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு நபர சொல்லி அதே மாதிரி அபிஷேகாவுக்கும் நடந்துருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. போதாத குறைக்கு சுமன்ராஜ் அவர்கள் வேற வர வாரங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காரு. ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா, அபிஷேகாவோட ரொம்ப சூப்பரா பாடுறாரு. ஜட்ஜஸ் மத்தியில நல்ல பேர் எடுத்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சீசன்ல ஃபினாலே போறதுக்கு சுமன்ராஜுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி இப்பவே நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால அபிஷேகா அவர்கள் இந்த சீசன்ல ஃபினாலேக்கு போவாங்களா? மக்கள் மத்தியில இருக்க ஆதரவுல இந்த சீசனை டைட்டில் வின் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. இது உண்மையிலேயே நியாயமான ஒரு கேள்வி அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி இங்க நடந்திருக்கிறத பார்த்து தான் கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன்ல அபிஷேகா ஃபினாலே போவாங்களா? டைட்டில் வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.